ஹலோ buddies. இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன சிரஞ்சீவா அப்படிங்கிற பக்கா சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி தெலுங்கு படத்தை பார்க்க போறோம். யமதர்மனே இறங்கி வந்து இந்த ராசா வச்சுக்கொண்டு ஒரு வரம் கொடுத்தா எப்படி இருக்கும்? இங்க நம்ம படத்தோட ஹீரோவுமே குடும்பத்தோட கஷ்டத்தை நெஞ்சிலையும் முதுகுலையும் சுமந்துக்கிட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் இவருக்கு ஒரு சக்தி கிடைக்குது. அந்த சக்தியை ஆரம்பத்துல எப்படி பயன்படுத்துறதுன்னு அவருக்குமே தெரியல. போக போக அந்த சத்தியமே எப்படி பயன்படுத்தணும்ன்றத அவரும் கத்துக்கிறாரு. அந்த சத்தியமே யமதர்ம ராஜா கிட்ட இருந்து உனக்கு கிடைச்சது வரமா சாபமா என்ன நடந்துச்சு அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். ஆகே, இந்த மாதிரி தரமான படத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இங்க சிவான்ற நம்ம படத்தோட ஹீரோவுமே பல கஷ்டத்துக்கு அப்புறம் புதுசா ஆம்புலன்ஸ் வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிருப்பான். ஒரு நாள் ஆம்புலன்ஸ்ல வேகமா போயிட்டு இருக்கையில எதிர்க்க ஒரு எருமை வேகமா ஓடி வருது. அதை பாக்குற இவனுமே அது மேல ஓடிடக்கூடாதுன்றதுக்காக வண்டியுமே திருப்புறான். அதனால இவனுக்குமே ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு வெளியில வந்து பார்த்தா அங்க ரோட்ல போறவங்க தலைக்கு மேலாம் ஏதோ டைமிங் மாரி காட்ட ஆரம்பிக்குது. என்னடா இது புது கதையா இருக்குன்னு டாக்டர் கால் பண்ணி கேட்டா அதுக்கு டாக்டர் அம்மாவுமே உங்களுக்கு சரியான ரெஸ்ட் இல்ல, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் சொல்றாங்க. அப்படியே ரோட்ல போற ஒருத்தர்கிட்ட நிறுத்தி உங்க தலைக்கு மேல ஏதோ தெரியுது அது என்ன சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அவருமே தலையில முடியல அதை கிண்டல் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு அவனையுமே திட்டிட்டு போயிடுறாரு. இவனும் ஒரு பஸ் ஸ்டாண்டு போய் அங்க இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லார் தலையிலுமே கிரீன் கலர்ல காட்டுது, ஒருத்தனோட தலையில மட்டும் ரெட் கலர்ல காட்டுது. இன்னுமே 2 minutes தான் காட்டுது. என்னவா இருக்கும் சொல்லிட்டு அவனை உத்து பார்த்தா அவனுமே போனே பார்த்துக்கிட்டு நடு ரோட்ல வந்து நிக்கையில வேகமா ஒரு பஸ் வந்து இடிச்சு அதே இடத்துல அவனுமே இறந்து போயிடுறான். இப்ப கரெக்டா அவன் தலைமலை ஓடிட்டு இருந்த டைமிங்க முடிஞ்சு போயிடுது. அப்படின்னா ஒருத்தரோட வாழ்நாள தான் டைமிங்க என் கண்ணுக்கு காட்டுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அவனுமே ஸ்ட்ரைட்டா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாமேன்ட்டு அங்க ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பயங்கர ரத்தத்தோட கூட்டிட்டு வராங்க. அந்த பையனோட தலையை உத்து பார்க்கையில இன்னுமே 65 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பான்னு தெரிய வருது. டாக்டருமே அந்த பையனை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பையனுக்கு ஆபரேஷன் பண்ணாலுமே ரொம்ப கம்மியான சான்ஸ் தான் இருக்கு பிழைக்கிறதுக்கு. இருந்தாலுமே ஆபரேஷனுக்குமே ரொம்பவே காசு ஆகும். அதை நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஆபரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிடுறாரு. அந்த பையனோட அம்மாவோட கூட இருக்கிறவரும் இதெல்லாம் கேட்டுட்டு பையனுமே பொழைச்சாதான் பழைப்பான், அது இல்லாம ஒன்னாலுமே அவ்வளவு காசு புரட்ட முடியாது சொல்றாரு. இதை பாக்குற நம்ம ஹீரோவுமே அந்த அம்மா கிட்ட போய் ஆறுதலா கண்டிப்பா உங்க பையன் பொழைச்சிருவான், காசையுமே நீங்க எப்படியாவது ரெடி பண்ணுங்கன்னு சொல்றான். இவனுமே எவ்வளவு நம்பிக்கையா பேசுறது கேட்கிற அந்த குழந்தையோட அம்மாவுமே எப்படியாச்சும் அந்த காசை நான் ரெடி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்களுமே போய் எப்படியோ காசையெல்லாம் புரட்டி தன்னோட பிள்ளைக்கு ஆபரேஷனையும் பண்ணி அவங்களோட பையனுமே பொழைச்சுக்கிறான். அவனோட அம்மா கிட்ட சொல்லி எப்படியோ காப்பாத்திட்டோம்னு சந்தோஷத்தோட அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வேகமா தன்னோட வீட்டுக்கு ஓடி போய் தன்னோட அம்மாவை கூட்டு தன்னோட அம்மாவோட தலைக்கு மேல எவ்வளவு வருஷம் வாழ்வாங்கன்ற பார்த்து அவனுமே அம்மா நீ 100 வருஷம் நல்லா இருப்பாமா அப்படின்னு சொல்றான். அப்படியே இவனுமே காதலிக்கிற பொண்ணு அங்க வர அவளோட தலைக்கு மேலேயுமே 80 வயசு வரைக்கும் வாழ்வான்ட்டு போட்டிருக்கு. அப்படியே சந்தோஷத்தோட நம்மளோட தலைக்கு மேல என்ன நம்பர் காட்டுதுன்னு கண்ணாடி வழியா போய் பாக்குறான். ஆனா கண்ணாடி வழியுமே இவனுக்கு எந்த ஒரு நம்பருமே தெரிய மாட்டேங்குது. அதான் அவனுக்குமே கண்ணாடி வழியா பார்த்தா எதுவுமே தெரியாதுன்றதையும் புரிஞ்சுக்கிறான். அப்படியே தலைக்கு மேல யாருக்கெல்லாம் டைம் ரொம்ப கம்மியா காட்டுதோ அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தலாமே சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா டைமிங்கும் முடியுது ஏதோ ஒரு விஷயம் நடந்து அவங்களுமே இறந்து போயிடுறாங்க. இந்த சத்தியை வச்சு என்னதான் பண்றதுன்னு தெரியாம அவனுமே ரோட்ல நடந்து வருகையில எலெக்ஷன்ல நிக்கிற ஒருத்தருமே பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. அவரோட தலைக்கு மேல பார்த்தா இன்னும் 1 வாரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. வீட்டுக்கு போனா அவ லவ் பண்ற பொண்ணு அழுதுகிட்டே அந்த எலெக்ஷன்ல நிக்கிற ரவுடி கிட்டே வட்டிக்கு வாங்கினா நம்ம ஹீரோனியுமே காசையுமே கட்ட முடியாததுனால வீட்டுல இருக்க எல்லா ஜாமாவையும் தூக்கி வெளில போட்டுட்டு அந்த பொண்ணையும் அவளோட அப்பாவையுமே பயங்கரமா மிரட்டிட்டு போயிருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவுமே வட்டிக்கு வர்ற அந்த ஆளுகிட்டே போயிட்டு 20 லட்சம் கடனா வாங்கிடுறான். அந்த 20 லட்சத்தை 40 லட்சமா மாத்தி உங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்துறேன், ஆனா அந்த காசை கை நீட்டி நீங்க மட்டும் தான் வாங்கணும் சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்டா எழுதி அதுல அவங்க 2 பேருமே சைன் போட்டுறாங்க. அந்த காசை எடுத்துட்டு போய் தன்னோட லவருக்கு கொஞ்சம் கொடுக்கறான். அப்படியே வீட்டுல இருக்க எல்லா கடனையும் அடைச்சிட்டு மீதமுள்ள காசு எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்டே கொடுத்துறான். அது பார்த்தாதுன்னு அந்த அரசியல்ல ஆப்போசிட்ல போட்டியா ஒருத்தன் நின்னுட்டு இருப்பான். அவங்கிட்டயே போய் உங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறவன இந்த தேதியில இந்த டைமிங்ல நான் சாவடிக்கிறேன், அவன் இறந்ததுக்கு அப்புறம் நீங்களுமே எலெக்ஷன்ல நின்னா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்றான். இவனுமே சொன்ன மாதிரி அதே டேட்லயும் அதே நேரத்திலயும் அவன் இறந்து போனதுனால இதையே காரணமா வச்சு அவங்கிட்ட நிறைய காசு வாங்கிட்டு போறான். அப்படி ஒரு நாள் அவனோட வீட்டு பக்கத்துல கல்யாண கப்பிள்ஸ்மே ஹாப்பியா வந்துட்டு வராங்க. அந்த பக்கத்து வீட்டு அக்காவுமே நம்ம ஹீரோவை கூட பிறந்த தம்பியா நினைச்சு ராக்கிலாம் கட்டி விட்டுருப்பாங்க. அப்ப அவரோட ஹஸ்பண்டுமே பிசினஸ் மீட்டிங்காக வெளியூருக்கு எங்கே கிளம்பிட்டு இருப்பாரு. அவரோட தலைக்கு மேல பார்த்தா இன்னும் 5 நாள்ல அவர் இறந்து போயிடுவாருன்றது தெரிய வருது. அப்படியே அந்த அக்காவோட தலைக்கு மேல பார்த்தா இன்னும் 65 வயசு வரைக்கும் உயிர் வாழ்வாங்க சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்ம ஹீரோமே அந்த அண்ணன் கிட்ட ட்ரிப் எல்லாம் போகாதீங்கன்னா சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. ஆனா அவருமே என் ப்ரொஃபஷனலே இதை நம்பிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பி போயிடுறாரு. அப்படியே 5 நாள் கழிச்சு பார்த்தா வெளியூர் போனவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. அதனால ஒய்ஃபுமே ஹஸ்பண்ட் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன் சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படி முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுமே எப்படி பொழைச்சிருவாங்க சொல்லிட்டு ஹீரோவுமே கண்டுக்காத மாதிரியா இருக்காரு. ஆனா கடைசியில பார்த்தா அவங்களுமே இறந்து போயிடுறாங்க. இவங்களுமே எப்படி இறந்து போனாங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குமே புரியல. அப்பதான் அவங்க இறக்குற நாள் தெரிஞ்ச நான் ஒருத்தன் நினைச்ச மட்டும் தான் அவங்களை காப்பாற்ற முடியும்ன்றத ஹீரோக்குமே புரிய வருது. அப்படியே மார்க்கெட் போகையில அங்க இருக்க நிறைய குட்டி பசங்க தலையில இன்னும் 1 நாள் தான் உயிரோட இருப்பாங்கன்னு போட்டிருக்கு. நாளைக்கு எல்லாரும் எங்கேயாவது ஒன்னா போறீங்களா சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் நாளைக்கு எம்எல்ஏ நடத்துற கூட்டத்துல இந்த பசங்களோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா நாளைக்கு
பாம் பிளாஸ்ட் தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹீரோவுமே போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த மீட்டிங்ல பாம் வைக்க போறதா சொல்லிடுறாரு. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே ஹீரோக்கு பணம் கொடுத்த அந்த எம்எல்ஏ தான் பிளான் பண்ணிருப்பான். எப்படியும் ஹீரோ தான் இன்ஃபார்ம் பண்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக நான் எவ்வளவு பெரிய பிளான் பண்ணா நீ ஈஸியா கால் பண்ணி பிளானியா சொதப்பிட்டியான்னு சொல்றாரு. இந்த பாம் வைக்கிற பிளான் உனக்கு எப்படா தெரியும் சொல்லிட்டு அடிச்சு பாக்குறான். நம்ம ஹீரோமே அந்த டைம்ல யாராவது இறக்க போறாங்களா சொல்லிட்டு சுத்தி பாக்குறான். அங்க ஒருத்தன் சிப்ஸ் சாப்பிட்டு இருக்கான். அவன் ஒண்ணுமே 2 நிமிஷத்துல இறந்துருவான்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹீரோவுமே. நான் தண்ட கடவுள் எனக்கு எல்லாமே தெரியும், தோ அங்க சிப்ஸ் சாப்பிட்டு இருக்கவன் 1 நிமிஷத்துல இறக்க போறான்டா சொல்றான். இப்ப கரெக்டா அவன் சொன்ன நேரமும் முடியல. ஒரு குலைவு ஒண்ணு அவன் காத்துக்கிட்ட வர அது உதற போய் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. இவனையுமே சாமியா கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில நம்ம ஹீரோவுமே அங்க இருந்து தப்பிச்சிடுறான்.